வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி ஒரு அரை மணி நேரத்தில் குயிக்காக சமையல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து காயை ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி கட் பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் கத்திரிக்காயும் ஒரு பாதி உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன். ஒரு 2 தக்காளியை இதை நான் வந்து நறுக்கி போட்டுற போகிறேன். கடுகு போட்டாச்சு. இப்போ காயெல்லாம் போட்டுடலாம். முதல்ல கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளியை போடலாம். மஞ்சப்பொடியை போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இலக்கி கொடுத்து அரை கப்பு ஜல்லை விட்டுடுறேன். இந்த கத்திரிக்காயை வந்து நான் மூடி வச்சுருக்கேன். இந்த இதில் வந்து கொஞ்சம் தேங்காயும் ஜீரகமும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். மோர் குழம்புக்கு இதை அரைச்சி வந்துடலாம். 2 தக்காளியை நறுக்கி போட்டிருக்கேன். அதுவும் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து 2 மினிட்ஸ் குழையட்டும். அதுக்கப்புறம் இந்த பொடியெல்லாம் போட்டு கொடுத்துடலாம். மிளகா பொடி, சாம்பார் பொடி, தனியா பொடி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் அதையும் இது கூட போட்டு உப்பும் போட்டுடலாம். நான் எல்லாமே இங்கே வச்சுருக்க ஸ்பூனால் தான் போட்டேன். எனக்கு என்னமோ கொஞ்சம் கூட மிளகா அப்படி போடலான்னு தோணுது. அதனால இதையும் போட்டுட்டு உப்பையும் போட்டு அதை கொஞ்சம் நாளைக்கு மூடி வைக்கிறேன். நல்லா தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மஞ்சப்பொடி போட்டுட்டேன், உப்பு போட்டுட்டேன், அரைச்ச தேங்காயும் இது கூட போட்டுட போகிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலக்கி கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம். இந்த மிக்சிலேயே தண்ணியும் விட்டு இது கூட விட்டுக்கலாம். தாளிப்புக்கு வச்சுட்டேன். மோர் குழம்புக்கு அதுக்கு வந்து கடுகு ஜீரகம் போட்டிருக்கேன். கடைசியில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுட்டு இதை தாளிப்புக்கு கொட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ மோர் குழம்புக்கு எல்லாம் போட்டு நான் வந்து லேசாக அது வந்து சூடு பண்ணிவிட்டேன். உப்பு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டாச்சு. அரைச்சி தேங்காயும் போட்டாச்சு. கடைசியாக இங்கே கொஞ்சமாக இருக்கிற சுகர், அப்புறம் இது வந்து அந்த கஸ்தூரி மேத்தி, அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து பெருங்காயம். இதையும் நம்ம இந்த சூட்டோடைய இதில் போட்டு இறக்கிடலாம். குழம்பு ரெடி. கத்திரிக்காய் கறி சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. அப்புறம் நான் வந்து இப்போ குக்கரை திறந்து காமிக்கிறேன். சாதமும் ரெடியாக இருக்கும். இப்போ குக்கரில் சாதம் ரெடி ஆகிடுத்து. கத்திரிக்காய் கறி, கத்திரிக்காய், தக்காளி, அப்புறம் பாதி பொட்டேட்டோ போட்ட ஒரு கறி. நிறைய எண்ணெய் விடலை, கொஞ்சம் தான் எண்ணெய் விட்டு நிறைய தண்ணி விட்டேன். இது வந்து மோர் குழம்பு, அரைச்சி விட்ட மோர் குழம்பு. கோகனட்டும் அந்த தேங்காயும் பச்சை மிளகாய் ஜீரகம் போட்டது. இது எல்லாமே 1/2 hour கூட ரெடி ஆகிடுது. நான் வந்து டைம் பார்த்துட்டே பக்கத்தில் எங்கள் டைமர் வச்சுட்டே தான் பண்ணினேன். இதுக்கப்புறம் எனக்கு ஏன் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா, இங்கே இருக்கிற காயெல்லாம் நானே கட் பண்ணினேன் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட் வீடியோவை நான் எடுத்தேன். ஒரு சேலஞ்ச் மாதிரி எனக்கே நான் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் லைக் தட், ஒரு கேம் மாதிரி. அண்ட் இது வந்து 30 நிமிஷத்துக்குள்ளே 28 நிமிஷம்தான் ஆச்சு. 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும். டேஸ்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் மை வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் அ லாட். I will meet you in my next video. Thank you friends. Good night.